ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ரோஹின் ப்ரோ பிளேயர் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் மேலே மிஸ்ஸிங் ஆட்டோட பார்ட் 2 தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த கேம் பிளே வீடியோ. ஸோ நம்ம இப்போ கேம்குள்ளே வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பாருங்க கைஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். எனக்கு இங்கே காட்டுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். நான் என் கூட்டாளிங்க கூட்ட உதவி கேட்கணும். இது பார்த்தா இந்த குண்டு நான் இங்கே கேம் தான் விளாடுதுங்க. இங்கே லீஸ் மட்டும் தான் உட்காந்துருக்கான். அவ்வளோ மட்டும் தான் நம்மளுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா கேம் விளாடுறீங்க? ஓய் சாப்பிடா, சுத்துப்போ. என்னடா வாய்ப்புள்ள இந்த ஆட்டம் ஆடுது. ஓகே, என்ன சொல்கிறான்? ட்ரிக் மீ. அதான் சொல்லிட்டுருக்கான். வாய்ப்புள்ள கேம் விளாட்றதை பற்றி தான் பேசுது. என்னடா கேம் இது? மூஞ்சி மாதிரி இருக்கு. ஓஹோ, ஓகே, நம்ம நேராக வெல்லிஸ் கிட்ட பேசுவோம். ஓகே, எனக்கு என்னோட எம்ஸ்டரை எடுத்து வந்து கொடு, அப்போ தான் நான் உனக்கு ஒரு மேகசின் கொடுப்பேன். அது வெளியே தான் ஓடிச்சு. எதுக்கு தான் ஓடிச்சு தரல. என்னடா எலியை பார்த்து இப்படி விட்டு ஓட்டுது? எலியை பார்த்து நான் சொல்ல விரும்பல. ஓகே, நம்ம நேரடியாக ஐஸ்கிரீம் மேன் எங்கே இருக்கான்? ஐஸ்கிரீம் மேன் எங்கே இருக்கான்னு தெரில. சரி, நம்ம நேரடியாக குப்பை தொட்டி நோண்டுவோம். ஏன்னா நான் குப்பை பொறுக்கிட்டு இருக்கேன் கேட்டிங்கன்னா, நம்மளே குப்பை பொறுக்க வச்சுட்டானுங்க கைஸ். வர ஓட்டு தெலுங்க. ஓகே, நம்ம நேரடியாக இப்போ அடுத்த குப்பை தொட்டி நோண்டிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இதில் ஏதாச்சும் கிடைக்குதா? ஒன்றுமே கிடைக்க பண்ணுறது கைஸ், கட்டுப்பாக இருக்குது எனக்கு. ஓகே, நேரடியாக இது தோண்டி பார்ப்போம். ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குது? இதுக்குள்ளே கிடைக்குதா? இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. சூப்பர். இப்போ நேரடியாக அடுத்த குப்பை தொட்டியை நோண்டி ஒரு ஆள் இனிமேதான் கேம் விளாட முடியுதா? சை, ஒன்றுக்கு 100 ஆட்ஸாக போடுறானுங்கடா. ஓகே, நேரடியாக நானும் வந்து விட்டேன். இப்போ நம்ம நேரடியாக இந்த குப்பை தொட்டியில் பார்ப்போம். ஓகே, ஃபைண்டிங் சம்திங் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஒன்றுமே இல்லை. சூப்பர். இப்போ நம்ம நேரடியாக இங்கே போய்ட்டு இங்கே ஒரு ஜாமான் எடுக்கணும். இங்கே என்ன ஜாமான் எடுக்கணும் அப்படி கேட்டிங்கன்னா, இந்த சீஸை நம்ம தான் முதல்ல எடுக்கணும். ஓகே, அந்த சீஸுக்கு ஒரு கடவுள் எப்படி வந்தான் பார்த்தீங்களா? புட்டனை கொஞ்ச நேரத்தில் ஆட்டுடகு வந்துருச்சுங்க அவனை பார்த்த கையோட. ஓகே, நானும் நேரடியாக வந்துட்டேன். அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான் அவன். ஓகே, இப்போ நம்ம நேரடியாக தூக்கி அங்கே வீசிடலாம். ஓகே, வீசியாச்சு. அங்கே தான் தூக்கி பறக்கலாம் பார்த்தா கால் கீழே விழுந்துருக்கு. என்னடா இது? ஓகே, நம்ம நேரடியாக போய் இதான் கடைசி குப்பை தொட்டி. இதுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்குள்ளே தான் இருக்கணும், வேறு எங்கேயும் இருக்கும். ஓகே, நம்ம நேரடியாக அடுத்தது கடைசி குப்பை தொட்டி பார்த்துக்கிட்டு. இல்லையா? வேற எங்கடா குப்பை தொட்டி இருக்கு? ஓ, என்னோட குப்பை தொட்டிக்கு இப்படி அலையுறீங்க? எல்லா குப்பை தொட்டியும் பார்த்துட்டேனே. ஓ, இங்கே இன்னொன்று இருக்கா? இதுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதான் கடைசி குப்பை தொட்டி. ஓகே, எல்லா குப்பையும் எடுத்து இருக்க பார்த்தாச்சு. கிடச்சிருச்சு. என்னோட பைத்தி போயிட்டேன் அப்படி கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. ஓகே, நம்ம நேரடியாக யூ ஃபவுண்ட் அ கார்ட்போர்ட் பாக்ஸு. ஓகே, நேரடியாக இந்த பரதேசி எலி தான். இந்த பரதேசி எலி தான் பிடிக்கணும். அப்போ நேரடியாக இதுக்கு சீஸ் ஒரு கேடு. சீஸ் எடுத்துகிட்டு நேரடியாக சீஸை போய் வைப்போம். ஓகே, சீஸு வச்சுட்டு வச்சாச்சு. இப்போ அந்த எலியை நம்ம ஸ்கெட்சு பண்ணி பிடிக்கணும். எப்பட்றா கேட்டிங்கன்னா, அப்போ பாருங்கள், மாட்டும் பாருங்கள், தூரமாக போய் நின்றுவோம். மாட்டிக்கிச்சு. மாட்டிக்கிச்சு. எலி உன்னை நான் எலி 65 போட போகிறேன். என்னடா அவகிட்ட போய் கொடுக்கறத விட்டுட்டு நீ எலி 65 பண்டி 65 அப்படி பேசிட்டு அப்படி கேட்டிங்கன்னா, ஓகே, ஃப்ளோவில் வந்துருச்சு. ஆமாம், எந்த பில்டிங்லேருந்து விளையாடணும்? இது பில்டிங். ஓகே, எந்த பில்டிங்லேருந்து விளையாட மாட்டேங்க. வயசாச்சு பரவாயில்ல. ஓகே, நம்ம நேரடியாக அவகிட்ட கொடுத்தாலாம் எலியை. என்னடா அது இந்த ஓட்டை ஓடுது? ஓகே, நீ எனக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்காக நான் உனக்கு இது கொடுக்குறேன். இதான் ஸ்நாக்ஸ், தின்னு. நல்ல மரியாதை, ரொம்ப நல்ல மரியாதை. என்னடா புழுவே இல்லை? டேய்,
புழு இல்லாமல் எப்படா ஓடுது? என்னடா நீங்கள் இந்த கேமை கூட ஹேக் பண்ணுறீங்களா? ஓட போவீங்களா? என்னடா கேமில் இந்த கேமை போய் ஹேக் பண்ணி விளாட்றீங்க? அந்த அளவுக்கு வருத்தடா அந்த கேமு. ஐயோ சரி, நம்ம இப்போ நேரடியாக இதை எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது எங்கே போகணும்? பூனை இருக்கிற இடத்துக்கு போகணும். ஓகே, நேரடியாக போவோம். ஓகே, போயாச்சு. லெட்ஸ் கோ. ஓகே, நம்மளும் நேரடியாக கல்லறைக்கு வந்தாச்சு. கல்லறைக்கு வந்த கையோட என்ன பண்ணணும் அப்படி கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு பூனை இருக்கும். அந்த பூனைக்கு நம்ம சாப்பாடு வைக்கணும். அது இந்த பொம்பளையோட சாப்பாடு தான். அவளோட சாப்பாடு தான் வைக்கணும். ஓகே, இப்போ நம்ம தூரமாக போனால் அந்த பூனை வந்துடும். ஓகே, இப்போ அப்படியே அந்த பூனையை தூக்கி வேண்டியதான். கழுத்து பிடிச்சி உடனே நெரிச்சு தூக்கு. ஓகே, இப்படி நெரிச்சு தூக்கி வேலில் வீசிட வேண்டியதான். ஓகே, வேலில் வீசியாச்சு. இப்போ நம்ம நேரடியாக இதுக்கு போகணும். ஓகே, நான் நேரடியாக சர்க்கஸ்க்கு பயணம் பண்ணி வந்து விட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த பூனையை வச்சு ஒரு ஆக வேண்டிய வேலையை பார்க்க போகிறோம். என்னோட இந்த பூனையை வச்சு ஆக வேண்டிய வேலை அப்படி கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள் இந்த பூனை என்ன வேலை பண்ணோன்னு. ஓகே, எங்கடா இது? இந்த சைடு நினைக்கிறேன். ஓகே, இதான் இங்கே தான். இப்போ நம்ம இதுக்கு மேலே ஏறி போகணும். ஓகே, லெட்ஸ் கோ. நேரடியாக போவோம். ஓகே, வந்தாச்சு. ஓகே, ஓப்பன் த டோர். என்னது ஃபைண்ட் வே. இப்போ நம்ம இங்கே பூனை ஏற்றி விடணும். பூனை எனக்கு உதவி செய் பூனை. ஓகே, எங்கடா ஓட இருக்கணும்? சம்திங் அதை இங்கே இருக்குது. ஓகே, பூனையை உள்ளே விட்டாச்சு. ஓகே, இப்போ பூனை உள்ளே போயிடுச்சு. இப்போ பூனை உள்ளே போனான்னா பூனை வந்து கதவு திறந்து விடும். என்னடா சொல்கிற அப்படி கேட்டிங்கன்னா, என்னடா லாஜிக் இது அப்படி கேட்டிங்கன்னா, இதெல்லாம் லாஜிக் தான் கைஸு. என்னடா பூனை கதவு திறந்து விடுது அப்படி கேட்டிங்கன்னா, ஐயோ ஓகே, இப்போ தான் ஒரு விஷயம் இருக்குது. என்னடா விஷயம் அப்படி கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த ஸ்கூல் இயர் புக்குன்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து அவன் வந்து ஒரு ஆள் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கான். அந்த ஆளோட பேர் என்ன அப்படி கேட்டிங்கன்னா, ராடு சுலிவான். என்னடா கெட்டாத பேச அப்படி கேட்டிங்கன்னா, அவன் பேர் ராடு சுலிவானுங்க. அதுக்கு நான் என்னங்க பண்ணுறது? ஓகே, நம்ம நேரடியாக இப்போ கீழே போகிறோம். கீழே போயிட்டு என்னடா பண்ணோம் அப்படி கேட்டிங்கன்னா, இதுதான் த செகண்ட் எவிடன்ஸ். என்னடா சொல்கிறோம் அப்படி கேட்டிங்கன்னா, ஆமாம் கைஸ், இப்போ நம்ம செகண்ட் எவிடன்ஸ் தான் நம்ம கையில் இருக்குது. கிளாஸ் ஆஃப் கிளாஷல் அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூடபிள்யூஎலோட பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். அது கிளாஷ் ஆஃப் என்னமோ போட்டுருந்துச்சு அந்த புக். அந்த புக்கில் தான் இவன் வந்து என்னமோ நாத்தா வேலை செஞ்சுருக்கான் அப்படி சொல்லிட்டு அந்த காட் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கான். அந்த காட்டுக்கும் வேறு வேலை இல்லை, இவனுக்கும் வேறு வேலை இல்லை. இந்த தேடிக்கிட்டு இருக்கான்ல இந்த ஜே கேரக்டரு, இவனுக்கும் வேறு வேலை இல்லை. என்னடா பண்ண போகிறீங்க? ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க? அவன் பாருங்கள், சம்மந்தமே இல்லாமல் அவன் பேர் எழுதி வச்சுருக்கான். இவன் என்னன்னா இது அந்த காட் என்னன்னா ரோடோட பேர் வந்து ஹைலைட் பண்ணி வச்சுருக்கான். இப்போ ரோடு வந்து கொலகான ஆயிடுவான் பாருங்களேன் கடைசியில். ஓகே, இந்த புக்கில் தான் ஒரு மர்மமே அடங்கியிருக்கு. இந்த காட்டோ அவரோட கூட்டாளியும் ஒரு மாலில் ஒரு விஷயத்தை அடக்கி வச்சுருக்காங்க. அது என்னன்னு அடுத்தது கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன். ஐயோ ஓகே கைஸ், ஸோ இதுதான் இது வந்து எக்ஸ்ப்ளோரேஷனோட பார்ட் 2. ஸோ மிஸ்ஸிங் ஆர்ட்டோட பார்ட்டு பார்த்தாச்சு. ஸோ பார்த்துருவீங்கன்னா நம்ம மறக்காமல் கம்ப்ளைண்ட் சொல்லிடுங்க. ஸோ இதோட நம்ம இந்த கேம் முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சாப்பிட பாருங்க. ஸோ பார்த்துருவீன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கம்ப்ளைண்ட் சொல்லிடுங்க. ஓகே, பாய் ஃப்ரம் ரோஹி ப்ரோ ப்ளே கேமிங். பாய், எல்லாம் மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய் பாய்.